அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 29/7/2025 முதல் 14/9/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் 13 முதல் ஆவணி மாதம் 29 வரை, அதாவது 48 நாட்களுக்கு கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பகவானுடைய 3 பார்வைகள் மூலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்களை காணலாம். செவ்வாய் பகவான் பூமி, சகோதரம், மங்களக்காரகன். சரியான வயதில் திருமணம் நடக்கணும். சகோதர சகோதரிகளிடம் ஒற்றுமையாக இருக்கணும். சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா செவ்வாய் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தான் ஒருவருக்கு அட்ரஸ் கரெக்டாக நிலையாக இருக்கும். கன்னி ராசியில் செவ்வாய் வந்தால் கடலே வற்றும் என்று சொல்வார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. கன்னியில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு கடல் அளவு பிரச்சனை இருக்கும் என்று அர்த்தம். காலபுருஷனுக்கு 6வது வீடு கன்னி. கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கன்னி ராசியில் செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி இல்லாத மேட்டுக்காடு, மழை பெய்யும் போது வெள்ளாமை செய்ய முடியும். தண்ணீர் வசதி இல்லாத நிலம் சொத்துக்கள் அமையும். மலை அடிவாரத்தில் ஃபாரஸ்ட் நிலத்துக்கு பக்கத்தில் இவங்களுக்கு நிலம் அமையும். கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் அரையும் குறையுமான தண்ணீர் தான் இவங்களுக்கு கிடைக்கும். பக்கத்தில் இருப்பவர்கள் சுற்றி இருப்பவர்களிடம் பகை, விரோதம், போட்டி, பொறாமை, ஒரு நிம்மதியில்லாத அமைப்பு கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இருக்கும் இடத்தில் நிம்மதியே இருக்காது. உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது. திருமண வாழ்க்கையும் சரியாக அமையாது. கன்னி ராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு பல தோஷங்களை கொடுத்து விடுகிறார். கன்னி ராசியில் நிற்கக்கூடிய செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு அதிக போராட்டங்களை கொடுத்து விடுகிறார். கோச்சாரத்தில் கன்னி ராசியில் செவ்வாய் வரும்போது மற்ற சுபகிரகங்கள், பாவக்கிரகங்களுடைய பார்வையோ தொடர்போ இல்லை. அடுத்த 48 நாட்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் தனித்த செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் மிதுனம், கடகம், சிம்மராசியில் சஞ்சாரம் செய்வார். இப்போ பார்த்தீங்கன்னா பங்காளிகள் பகை, சொத்து சார்ந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வரலாம். அடுத்த 48 நாட்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வடகிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடந்த 45 நாட்களாக சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார். செவ்வாய் கேது இணைவு, அதே மாதிரி சனி செவ்வாய் பார்வையில் கடந்த 48 நாட்கள் செல்லும்போது விமான விபத்து, அரசியல் கட்சிகளுக்குள் கொஞ்சம் விரோதம், காவல்துறை சார்ந்து சில பிரச்சனைகள்லாம் வந்தது. அடுத்த 48 நாட்கள் கன்னி ராசியில் செவ்வாய் செல்லும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். கோச்சாரத்தில் ராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முதல் விஷயமா பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும்.
பல்வலி, நாக்கு, வாய், தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். முகத்தில் காயங்க ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிம்ம ராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். கோங்கோமாக பேசுவீங்க. மற்றவர்களை அடிக்கிற மாதிரி, திட்டுற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். 2வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பீடி, சிகரெட்டு, புகையிலை, மதுபானங்கள், இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள். ஏன்னா சந்திரனுக்கு 2வது வீட்டில் செவ்வாய் வரும்போது கெட்ட பழக்கங்கள் அதிகரிக்கும். மறைச்சி பேசுறது, பொய் பேசுறது, இந்த மாதிரிலாம் அடுத்த 48 நாட்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். 2வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது அரசு வேலையில் உள்ளவர்கள், அரசியல் கட்சி தொடர்பில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி குடும்பத்திலையும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பக்கத்தில் சண்டை சச்சரவுகள் வரும். 2வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது குடும்பத்தில் உங்களுக்கோ குடும்ப நபர்களுக்கோ மருத்துவ செலவுகள் கூடுதலாக வரும். அதே மாதிரி நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை கம்முன்னு விட மாட்டாங்க. வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்தில் 2வது வீட்டில் செவ்வாய் வரும்போது, செவ்வாய் அப்படின்னாலே அந்த இடத்துல நிம்மதி இருக்காது, நோண்டிக்கிட்டே இருக்க சொல்லும். சிம்ம ராசி என்பவர்கள் அடுத்த 48 நாட்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. நாக்கு, பல், வாய், தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். உடனே மருத்துவம் பார்த்து கொள்வது நல்லது. நல்லதே நடக்காதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பல நன்மைகள், சில தீமைகள் எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் கண்டிப்பாக வந்தே தீரும். செவ்வாய் புவனுடைய 4ஆம் பார்வை பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய மகன், மகள் அவங்க பெரிய ஆளாக வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீடு கட்டுவாங்க. வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. பெரிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. 2வது வீட்டிலிருந்து செவ்வாய் 4ஆம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வை செய்யும்போது பூரிய சொத்து சார்ந்து உங்களுக்கு வழக்கு வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா, அது வாய்தாவில் போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த 48 நாட்கள் உங்களுக்கு அந்த கேஸ் மீண்டும் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் பங்காளிகள் அண்ணன் தம்பி ஒற்றுமையுடன் பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். செவ்வாய் புவனுடைய 7ஆம் பார்வை சிம்ம ராசிக்கு 8வது வீட்டின் மேல் விழுகிறது. அஷ்டமத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது வண்டி வாகனம் போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும். கீழே விழுந்து காயங்களை ஏற்படுத்தும். ரத்தம் வர அளவுக்கு அல்லது அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு உடலில் காயங்களை உண்டாக்கும். செவ்வாய் புவனுடைய 8ஆம் பார்வை சிம்ம ராசிக்கு 9வது வீட்டின் மேல் விழுகிறது. பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது அடுத்த 48 நாட்கள் விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதலாக உழைப்பு இருக்கும். அதிக கஷ்டப்பட்டாலும் அதற்குண்டான ஊதியம், வருமானம், சேமிப்பு இந்த காலகட்டத்தில் குறையும். செவ்வாய் புவனுடைய 8ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழும்போது நீங்கள் சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசிக்கு 7வது வீட்டிலே சனி ராகு இணைவு. சிம்ம ராசியிலே கேது அமர்ந்திருக்கும் போது தடை தாமதம், நீங்கள் நினைச்சது எதிர்பார்த்தது உடனே நடக்காது, பொறுன்னு இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அதனால் சிம்மராசி நண்பர்கள் எதிர்வரக்கூடிய 48 நாட்கள்
பேச்சுவார்த்தையில் கவனம், பணம் சார்ந்து கவனமாக இருப்பது நல்லது. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.